ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொம்ப சீக்கிரமாக எழுஞ்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி பெங்காலி ஸ்டைலில் சிக்கன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம கேஸ்லலாம் செய்யலை, நம்ம வந்து அடுப்பில் தான், விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். அது செஞ்சாவே வேறு லெவலாக இருக்கும். நான் வீடியோ பார்த்து தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு முதல்ல பார்த்துக்கலாமா? அது முதல்ல வந்து நம்ம இந்த காஞ்ச மிளகா, அந்த பச்சை மிளகாலாம் நல்லா வந்து நம்ம வந்து அம்மியில் அரைச்சிக்கணும். மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். என்ன இருந்தாலும் அம்மியில் அந்த காலத்தில் அரைச்சாங்க இல்லையா, அந்த டேஸ்ட்டு கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி தான் அரைக்கணும். அரைச்சிட்டு ரொம்ப நாள் கழித்து அடுப்பில் சமைக்கிறதுனால ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அனல் பறக்குது, கையெல்லாம் சுடுது. என்ன பண்ணுறது, இருந்தாலும் செஞ்சு தானே ஆகணும். அதனால் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டேன். கடாயை வச்சுட்டு வானல் வச்சுட்டேன். வானல் வச்ச பிறகு அதில் வந்து என்னென்ன பொருள் போட்டுக்கன்னா, பட்டை, லவங்கு, கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு பிரியாணி எல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கி அப்புறம் பெங்காலி சிக்கன் குழம்புனா கண்டிப்பாக உருளைக்கிழங்கு இருக்கணும். அதனால் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா பரட்டிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை சேர்த்தாச்சு. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள்தூள் போட்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். நம்ம வந்து அம்மியில் அரைச்சி வச்சோம் இல்லையா, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அது சேர்த்துக்கிட்டோம். லைட்டாக சேர்த்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். அண்ணல் வேறு ரொம்ப அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக சொல்ல அடுப்பில் சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. அந்த காலத்தில் எப்படி தான் சமைச்சாங்கன்னே தெரியல. சரி, அதுக்கப்புறம் வதக்கிட்டு நம்மளாம் தமிழ்நாட்டு ஸ்டைலில் வெங்காயம் வந்து முன்னாடியே வதக்கி போடுவோம். இது அப்படி இல்லை, லாஸ்ட்டாக தான் வெங்காயம் போடணும். வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடணும். கறி கொஞ்சம் நேரம் வேகட்டும் சொல்லிட்டு நான் கொஞ்சம் தூரமாக போய் உட்காந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. உருளைக்கிழங்கு லைட்டாக வேகவே இல்லை. சரி, ஓகே, உருளைக்கிழங்கு வேகலை, கறி இப்படி வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா வெந்துருச்சு. வெந்தோடனே குழம்பு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.